பார்த்ததும் அந்த பொற்சிலை போன்ற அழகான பெண் ஒரு இடுப்பு துணியை மட்டும் உடுத்திட்டு கங்கை ஆத்துல இருந்து வெளியில வர்றாங்க. அந்த பெண் தான் வேற யாரும் கிடையாது, அப்சரா கிருதாஜி. அரை நிர்வாணமா ஆற்றில இருந்து வெளியே வந்த அந்த அப்சராவை பார்த்த முனிவர் பரத்வாஜர் அந்த வானுலக அழகனான இந்திரனே சொக்கி போகும் பேரழகுல மயங்கி நிக்கிறாரு. அந்த ஈர உடையில அழகே உருவான அப்சராவை கண்ட முனிவர் அவளோட அழகுல மயங்கி தன் அறியாம தன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம தானாவே விந்து வெளியேறிடுது. அதனால அந்த விந்தணுவை ஒரு களிமண் பானையில எடுத்து கொண்டு போய் அவரோட ஆசிரமத்துல ஒரு இருண்ட அறையில சேமிச்சு வைக்கிறாரு. சில நாட்கள் போகுது. அதுக்கப்புறமா அதுல இருந்து வெளிவந்தவர் தான் துரோணாச்சாரியார்னும், துரோணம் அப்படின்னா பானை அப்படின்ற அர்த்தம்னும் துரோணாச்சாரியோட பேர் வந்ததா சொல்லப்படுது. அப்படி பார்க்க போகையில துரோணாச்சாரியரோட அப்பா பேரு பரத்வாஜர், அம்மா பேரு அப்சரா கிருதாஜி. குரு துரோணாச்சாரியரோட பிறப்பை பத்தி இந்த மாதிரி ஒரு கதையும் சொல்லப்படுது. இது இல்லாம இதையே கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி இன்னொரு